உண்டாகாத கர்ப்பம் எப்படி ராஜகுமாரன் பிறப்பான்? இவ பொய் சொல்லி காசை பறிச்சிட்டு போறான்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க? உண்டாயிருக்கிறது போலியான கர்ப்பம்னு உன் கைரேகையே காட்டி கொடுத்துருச்சு. இப்போ உனக்கும் உன் புருஷனுக்கும் கால நேரம் சரியில்லை. விதி சொல்லல உங்களை சுத்தி அடிக்குது. போலியானதா இருந்தாலும் இந்த கர்ப்பம் உண்டாகலைன்னா உங்களுக்கு உன் பிறந்த வீட்டுல இடம் இல்லாம போயிருக்கும். இது போலியானதுன்னு யாருக்கும் சொல்லாத. சொல்லி உன் அப்பா மனச குலைச்சிடாத. அப்படி ஒண்ணு நடந்து இந்த வீட்டை விட்டு நீ போயிட்டீனா இந்த ஜென்மத்துக்கும் திரும்ப உன்னால வரவே முடியாது. அதனாலதான் ஆத்தா என் மூலியமா அப்படி ஒரு அருள்வாக்க சொல்லியிருக்கா. கவலைப்படாத, மலைச்சு நிக்காத, காலம் கை கூடும். ஒரு நாள் அந்த ராசகுமாரனே வந்து பிறப்பான். அது வரைக்கும் பொறுமையா காத்திரு தாயி. போலியான கர்ப்பம்னு என்னைக்காவது ஒரு நாள் என் அப்பாவுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். அது தெரிய வர அன்னைக்கு ஆத்தாவே உனக்கு வழிய காட்டுவா. அது வரைக்கும் வாய திறக்காத தாயி. வெள்ளிக்கிழமை தோறும் ஆத்தாளுக்கு எலும்பிச்ச பழத்துல தீபம் போடு. மத்ததெல்லாம் அவ பாத்துப்பா. என்னம்மா என் பேத்தி என்ன சொல்றா? கார் மேகம் சூழ்ந்து இருளடைஞ்ச மனசுக்கு மேகம் விலகி வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருக்கா. அவளை சந்தோஷமா கூட்டிட்டு போங்க. சரி. நான் வரேன் தாயி. வாங்க. வரேம்மா. வரேன். வாங்க. தனா வாங்க உள்ள போலாம். வா.